ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதத்தோட மகிமை, ஒரு ஊர்ல சூரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜா, அந்த அரசரோ தான் ஏகாதசி விரதத்தை வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சார். அவரோட பெருமை எப்படிப்பட்டது, அவர் எப்படி இதுக்கு வந்தார்? பெருமாள்னா அப்படி ஒரு பெருமாள் பித்து. அந்த பெருமாள் பித்து தான் மட்டும் இல்லாம தன் தேசத்துல இருக்கிற எல்லா குடிமக்களும் அதை ஃபாலோ பண்ணணும். விரதத்துல மிகச்சிறந்த அந்த ஏகாதசி விரதத்தை நம்ம நாட்டு ஜனங்களும் அதை கடைபிடிச்சு எல்லாரும் மோட்ச நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அப்போ அந்த ஒரு விரதத்தை கடைபிடிச்சாக்க அதனால நீதி நிலை நன்னா இருக்கும், செழுமை இருக்கும், எல்லா விதத்திலையும் ஜனங்கள் நன்னா இருப்பா, திருட்டு பொய் பேசுறது அதெல்லாம் இருக்காது. இவரோ எல்லாருக்கும் முன்காட்டியா வாழ்ந்து காட்டுறார் கண் எதிர்க்க. அப்போ அதுல பொறாம பிடிச்சிண்டு அந்த யமதர்மன் பிரம்மதேவன் கிட்ட வழி கேட்கிறார். இந்த மாதிரி இவன் செய்யறது இப்படி எல்லாம் சரியா, அவனை சோதிச்சு பார்க்கணும், உண்மையிலேயே அப்படிதான் பண்றானா, அவன் நாட்டு ஜனங்களையும் சோதிக்கணும் அப்படின்னு பிரம்மர்கிட்ட போய் கேட்டோடனே ஒரு மோகினிய அனுப்புறார். மோகினின்னு அவ்வளவு ரதி தேவதை அவளை அந்த நாட்டுக்கு அனுப்புறார். அந்த சூரிய வம்சத்து அந்த ராஜா அரசர் அந்த நாட்டுக்கு அனுப்புறார். நேர அவ அரண்மனைக்கு வரா. அரண்மனைக்கு வந்த உடனே இவளோட நாட்டியம், பேச்சு, பழக்க வழக்கம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு அவ பேர்ல ஒரு ஆசை வருது. ஏற்கனவே அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அவனும் ரொம்ப தங்கமான பையன். அவனும் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பான். மூத்த மனைவி, ராஜானாலே எத்தனை வேணாலும் பொண்டாட்டி வச்சுக்கலாம், நீதி நெறி தவறக்கூடாது, செல்வ செழிப்பு எப்போதும் இருக்கும், நாடை நன்னா ஆட்சி பண்ணணும், இவ்வளவுதானே இருக்கும் நெசசிட்டி. நம்மளுடைய பட ஆள்பலம், நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சுபிட்சமா இருக்கணும். அதுக்கு இவர் பெருமாள் பேர்ல பக்தி கொண்டு ஏகாதசி விரதத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்றார். அதோட இல்ல, தானும் இருப்பார் எப்போதும். அந்த ஏகாதசி விரதம் 2 நாள் முன்னாடியே இந்த ஊர்ல தண்டோரா போட்டுடுவா எல்லா மக்களுக்கும். இன்னைக்கு இன்னைக்கு ஏகாதசி விரதம், எல்லாரும் ரெடியா இருங்க, அதை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஒரு வார்னிங் தண்டோரா போட்டுட்டே போடுவான். ஒரு தடவை இவ மோகினி கிட்ட இவன் மோகம் அடைஞ்சுடுறான். அப்போ அவ பேர்ல உள்ள ஆசையினால கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவ சொல்றா, நான் 2 நிபந்தனை போடுவேன், அந்த 2 நிபந்தனையை நீ ஒத்துக்கிறதா இருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா அந்த மோகினி. சரி, என்ன நிபந்தனை சொல்ல அப்படிங்கிற. நீ ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க கூடாது, அதுக்கு ஒப்புதலா அப்படின்னு கேட்குறா. முதல் கண்டிஷன். சரி, ஓகே அப்படின்னு கூட அன்னைக்கு அவன் சொல்லலை. சரி பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு அமைச்சரவையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த தண்டோரா போடுறவன் போறான். நாளைக்கு ஏகாதசி, எல்லாரும் ரெடியா இருங்கோ, அதற்கான முன்னேற்பாடெல்லாம் பண்ணுங்கோ, அவ வீட்டில் பூஜை, கோவில் எல்லா இடத்துலையும் பண்ணுங்கோங்கிறது அந்த தண்டோராவோட விஷயம். இந்த தண்டோரா விஷயம் கேள்விப்பட்ட உடனே ராஜா சேர்லேருந்து, அரசவையிலேருந்து எழுந்து தான் போய் அதை அனுஷ்டிக்கணும்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். அந்த மோகினிட்ட, இந்த மாதிரி நான் பெருமாள் ஏகாதசி விரதம், அன்னைக்கு நான் நிச்சயம் போயே ஆகணும், என்ன தடுக்காத அப்படின்னு அவ திரும்ப ஞாபகப்படுத்துறான். நீ எனக்கு என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் அதை ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்க, ஆனா நான் ஏகாதசி விரதம் நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே, ஏகாதசி அந்த விரதத்தை மட்டும் என்கிட்ட சொல்லாத, விட சொல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக வேற ஏதாவது நீ கண்டிஷன் போடுறதா இருந்தா சொல்லு, நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறான். சரி, அப்போ உன் பையனை நீயே கொன்னுடு அப்படிங்கிறான். இந்த ஏகாதசி விரதம் நீ ஒன்று இருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா நீ இந்த விரதத்தை கடைபிடிச்சுக்கோ, உன் பையனை கொன்னுடும் நீயே அப்படிங்கிறான். ராஜா யோசிக்கவே இல்லை. பையன் இதை கேட்டுட்டே இருந்தோடனே பையன் சொல்றான் இருந்து, அப்பா நீ என்ன செஞ்சாலும் ரைட்டு, நீ என்னை கொன்னுடும், ஏகாதசி விரதம் இது வரைக்கும் இருந்த பலன் எனக்கு இருக்கு, நேர சொர்க்கத்துக்கு போயிடுவேன்,
நீ எனக்காக இந்த ஏகாதசி விரதத்தை நீ கைவிட்டுடாத. நீ இந்த நாட்டு மக்களெல்லாம் ரட்சிக்கணும். அதனால நீ இதை பத்தி யோசிக்காத, என்னை வெட்டி போட்டுடும், நான் அங்க போயிடுவேன், நேர இதுக்கு போயிடுவேன், ஏகாதசி விரதம் பிரேக்கும் ஆகாது எனக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்லி ரெடி ஆயிடுறான். அவன் ரெடி ஆன உடனே இவன் வெட்டுறதுக்கு போறான், வெட்டிடுறான். ஏகாதசி விரதத்துக்கு அவனும் கிளம்பிட்டான். இவனை வெட்டிட்டு கிளம்பும் போதே அங்கிருந்து அசுரீரி கேட்கறது, இல்ல இவனை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை உயிர்ப்பிச்சு எழுச்சு இந்த மோகினிய பிரம்மர் யார் அனுப்பிச்சாரோ அவரே கூப்பிட்டுக்கிறார். நீ வா, அவனோட விரதத்தை கெடுக்காத, அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறது நீ இப்போ தெரிஞ்சுட்டு இருப்ப. நீங்கள்லாம் தானே இதுக்கு ஆசைப்பட்டே. அவன் அதுல திடமா இருக்கான், நம்பிக்கையா இருக்கான். பெருமாள் பக்தியும் சரி, ஏகாதசி விரதமும் சரி, அவன் போராடி அதை விடமாட்டான். அவனும் சரி, அவன் குடும்பமும் சரி, அவன் நாட்டு மக்களும் சரி. ஒரு நல்ல எண்ணம், ஒரு ராஜா இப்படி ஆட்சி பண்றானேன்னு நாம எல்லாரும் பெருமைப்படணும். நீ ஏன் போய் அதை குலைக்கணும்னு என்கிட்ட சபதத்துக்கு நிக்கிற அப்படின்னு பிரம்மரும் சொன்ன உடனே அவகிட்ட அந்த மோகினி கிட்ட, மோகினியும் சரி நான் பண்ணது தப்பு தான், இவரை கேட்டதும் தப்பு தான். அந்த ஒருத்தர் கோல் மூற்றவர், யாரான ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்ததுன்னா கோல் மூற்றத்துக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் போய் அவர்கிட்ட போய் சொல்றான், நீ பண்ணது தப்பு, நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு. இவ மோகினி போய் அவர்கிட்ட பிரம்மாட்டையும் இந்த ராஜா கிட்டையும் மன்னிப்பு கேட்கறான். மன்னிப்பு கேட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா அந்த பெருமாளை கொண்டாடுறா. எப்பவுமே ஒரு ஏகாதசியும், மாசத்துக்கு 2 ஏகாதசினா 2 ஏகாதசியும் அவ விரதம் இருப்பா. விரதம் இருக்கிறதோட இல்ல, பெருமாளுக்கு போய் அங்க பஜனை பாட்டு ஸ்லோகம் இதெல்லாம் உண்டு. அவன் நல்லா இருக்கிறதோட இல்ல, நாட்டு மக்களையும் அவன் நன்னா இருக்க வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும், ஜனங்களுக்கு எல்லாம் இருக்கு. அந்த ஊரே நாடே கொண்டாடுறது அவனை. நாமளும் இந்த ஏகாதசி விரதத்தை துளசி தீர்த்தம் தான் குடிப்பான். இவ்வளவுக்கும் துளசி இல்லாத கிடையாது. அரண்மனைன்னா அவனுக்கு என்ன பூ என்ன இது வேணாலும் கிடைக்கும், கொண்டு வந்தா உடனே கொண்டு வந்துருவான். அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் செஞ்சிருவான். ஏகாதசி விரதத்தை கடைசி வரைக்கும் விடாத கடைபிடிச்சான். கடைபிடிச்சு நல்கதி அடைஞ்சான். நாமளும் ஏகாதசி விரதத்தையான மாசத்துக்கு 2 தடவை வருது, அதை அனுஷ்டிச்சு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய புண்ணிய பலம் எல்லாத்தையும் ஏத்துண்டு, நம்ம புண்ணிய கணக்கையும் ஏத்திக்கிண்டு நாம சொர்க்கம் போறதுக்கு இப்பவே ரெடி ஆகிடணும். இந்த ஏகாதசி விரத மகிமை இவ்வளவு நன்மை வாய்ந்தது. யாராலையும் அசைக்க முடியாது, யாராலையும் நம்மள மட்டமா பேசிட முடியாது. அதோட பலன் நமக்கு எப்போதுமே அந்த இதுலயே இருக்கும். நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருப்போம். அந்த நாராயண நாமத்துக்கு எவ்வளவு மகிமையோ அவ்வளவு மகிமை இந்த ஏகாதசி விரதத்துக்கு. விரதத்துக்கு சிறந்தது இந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதத்தை நாமளும் கடைசி வரைக்கும் கடைபிடிச்சு நாம எப்போதும் நன்மையா உடல் ஆரோக்கியத்தோட புண்ணிய கணக்கோட வாழணும். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.